ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் with matching shirt. Experience your dream retirement life for a day. Ananya's Nananani Homes, Coimbatore. அத்தா நிறைய காசு வச்சிருக்காருடியே. ஒருத்தங்களை டவுன் பண்ணோம் அப்படின்னா எந்த லெவலுக்கு வேணா போறாங்கல்ல, அது ஏன் அப்படி பண்றாங்கன்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதாவது நெகட்டிவிட்டி மட்டும்தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு. என்னடா நம்ம பீப்புள் ஒரு விஷயம் நமக்குன்னு ஒரு வாய்ப்பு வந்திருக்குன்னா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம், இந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் பாடி ஷேமிங் வந்து எப்படி இருந்தாலும் நடக்கும்டா. நம்ம வந்து சபி ஆனாலும் பாடி ஷேம் பண்ணுவாங்க, ஸ்லிம் ஆனாலும் ஐயோ ரொம்ப ஒல்லி ஆயிட்டாங்க எதுவுமே இல்லை அப்படின்லாம் சொல்லி லைக் லிட்ரலி ஒரு விமனை வந்து எவ்வளோ தூரம் அவங்களோட விமன் பார்ட்ஸ் வச்சு பாடி ஷேம் பண்ண முடியுமோ அது நிறைய நடக்குது. ஏன்னா யாருன்னே தெரியாது, யாருனாலமோ போடுறாங்க. நம்ம சொல்லுவோம் யாருன்னே தெரியல போடுறாங்க, நம்ம கூடவே இருக்கிறவங்க கூட வேற ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி கூட கமெண்ட் பண்ணலாம். லைக் லிட்ரலி ஐவ் ஹர்ட் ஆல் திஸ். இது எவ்வளோ பேருக்கு நம்பிக்கை இருக்கு இல்லை நம்புறாங்களா இல்லையான்னு தெரியாது. நான் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும் எப்படி ஃபீல் ஆயிருக்குன்ட்டு. உட்காந்து சாமி பார்த்துட்டு எனக்கு அப்படியே கண்ணிலையும் தண்ணி வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு புரியுதுல்ல? ஸோ அந்த மூமெண்ட்ல வந்து ஹார்ட்டோடைய மெல்ட் ஆயிடுச்சு. தெர் இஸ் சம்திங் பியாண்ட் அஸ். There is this universe which is actually looking at everything. எப்படி இருக்குன்னா ஆண் இனம் அப்படின்னாலே வந்து ரொம்ப கேவலமானவங்க அப்படின்னு அது அப்படி டார்கெட் அப்படி பண்ற மாதிரி இருக்கு. அப்படி கிடையாது. Men are also nice. There are women who are also worse. பெரும்பாலும் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கும் போது மக்கள் மத்தியில வந்து அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது இனிஷியலி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அந்த நெகட்டிவிட்டி வந்து அதை சுத்தி இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். உங்க கேஸ்ல எப்படி இருந்தது? நிறைய இருந்துச்சு. நிறைய, அதாவது நெகட்டிவிட்டி மட்டும்தான் இருந்தது. பாசிட்டிவானா நமக்கு தெரிஞ்ச பீப்புள் இல்ல 1-2 பேர் வந்து ஓகே பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி. கப்புள் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தது இல்லை இது. ஸோ நான் இருக்கேன்னு சொல்லிட்டு சில பேர் பார்க்குறேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி, ஓ சம் பீப்புள் அட்லீஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. நான் என்னோட ஒர்க் பண்ணுற கோ ஆர்டிஸ்ட் எல்லாம் ஃபீமேல் ஆர்டிஸ்ட் கிட்ட நான் பேசிட்டு இருப்பேன். ஆக்சுவலி வந்து அது கண்டிப்பாக மென்ஷன் பண்ணோம். நான் வரும்போது யோசிச்சுட்டே இருந்தேன், ஐயோ இன்னும் 3 ஃபீமேல் ஆர்டிஸ்ட் கூட இருக்காங்களா, எப்படி இருக்குமோ, நம்மளை பிடிக்குமா பிடிக்காது. ஏன்னா இவங்க 7 மாதம் எனக்கு முன்னாடி இருந்த பொண்ணு வந்து 7 மாசம் இருந்திருக்காங்க இங்க. ஸோ செட் ஆகுமா, நம்மளை பிடிக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுற ஒரு ஃபியர் இருந்துச்சு. அப்புறம் வந்த பார்த்தா அவ்வளோ அழகா வார்மா வெல்கம் பண்ணி அவங்க வந்து ஒரு இப்போ தே பிகம் மோர் லைக் ஒன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் buddies, அந்த அளவுக்கு ஐ ஷுட் பி தேங்க்ஃபுல் ஃபார் தேம் ஆல்சோ. ஏன்னா எனக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க, நீ கவலைப்படாத அபி, இதெல்லாம் படிக்காத, இதெல்லாம் நீ எது நெகட்டிவ் இருந்தாலும் நீ அதை கண்டுக்காத, நீ ஒர்க் மட்டும் பண்ண. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு. என்னடா நம்ம பீப்புள் ஒரு விஷயம் நமக்குன்னு ஒரு வாய்ப்பு வந்திருக்குன்னா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம், இந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் இன்னொரு ஃபீலிங் வந்தது, நம்மளும் இப்போ ஒரு ஷோ பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா. ஏன்னா நானும் எங்க அம்மாவுமே வந்து இந்த சாமி சீரியல் ஒன்று இந்த சிவனோடது வந்துட்டு இருக்கும். ஸோ அது பார்த்துட்டு இருப்போம். அதுல என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பார்வதி வருவாங்க, அதுக்கப்புறம் டக்குன்னு இன்னொரு பார்வதி மாத்தினாங்க. ஸோ எங்களுக்கே வந்து அது சரி ஏன்டா மாத்தினாங்க, இவங்க நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு ஒரு இது இருந்தில்ல. ஸோ அந்த ஜோன்ல வந்து ஐ தாட் ஓகே ஆடியன்ஸுக்கும் வந்து அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணி அவர் லைக் ஓகே மேபி போக போக வந்து அவங்களுக்கு செட் ஆகும், பரவாயில்ல புரியுது அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்லோவா நான் அதை அக்செப்ட் பண்ணதுனால அந்த ஜோன்லேருந்து வெளியே வந்து. ஏன்னா அந்த ஒரு மொமெண்ட்ல ஒரு இன்செக்யூரிட்டி வந்துருச்சு. என்ன இத்தனை நாள் சம்டைம்ஸ் தே சே லைக் ஓ நல்ல சோபனா டான்ஸஸ் மாதிரி நல்லா பண்றீங்க, நல்லா இருக்கு, அழகா இருக்கீங்க, அதெல்லாம் சொல்றாங்க. திடீர்னு இதுல வந்து ஒன்று பயங்கரமான நெகட்டிவ், இந்த ஆங்கிள் எப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, இந்த வரைக்கும் ஒரு இன்செக்யூரிட்டி வந்துச்சு. அப்புறம் ஸ்லோ பை ஸ்லோ அது அக்செப்ட் பண்ணி இப்போ ரொம்ப அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. பட் என்னன்னா ஓகே டெஃபினெட்லி பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஒன் டே பெர்ஃபார்மன்ஸ் போக போக பார்த்துட்டு அவங்களுக்கு புரிய வரும் அப்படின்ற ஒரு பிலீஃப்ல வந்து ஓகே அப்படின்னு இப்போ ஒரு செட்டில்மெண்ட் வந்திருக்கு மைண்ட்ல. இந்த சோஷியல் மீடியா நெகட்டிவிட்டி இல்ல அந்த நெகட்டிவ் காமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இன்னெவிட்டபிளா எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்ன்ற கட்டாயத்துல இப்போ வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. முந்தி வந்து ஒரு சில பேருக்கு வந்து அது வரும், மேபி அவங்க பேசுறதுனால அப்படி ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் ஆகும். இப்ப சும்மாவே வந்து ஒரு நெகட்டிவிட்டி வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. சமீபமா உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல நீங்க வந்து மனசுல பாட்டுக்கு வந்து டான்ஸ் பண்ணியிருந்தீங்க. அது கீழே கமெண்ட்ஸ் படிக்கிறது அவ்வளவு பாடி ஷேமிங் கமெண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் பார்த்தோம். ரொம்ப சேடா இருந்தது. சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? பாடி ஷேமிங் வந்து எப்படி இருந்தாலும் நடக்கும்டா. நம்ம வந்து சபி ஆனாலும் பாடி ஷேம் பண்ணுவாங்க, ஸ்லிம் ஆனாலும் ஐயோ ரொம்ப ஒல்லி ஆயிட்டாங்க எதுவுமே இல்லை அப்படின்லாம் சொல்லி லைக் லிட்ரலி ஒரு விமனை வந்து எவ்வளோ தூரம் அவங்களோட விமன் பார்ட்ஸ் வச்சு பாடி ஷேம் பண்ண முடியுமோ அது நிறைய நடக்குது. நார்மலாக அழகாகவே இருந்தாலுமே அதுலேயுமே அவங்கள ஒரு இன்செக்யூர் பண்ணுறதுக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு இன்செக்யூரிட்டி இருக்கு, அவங்களோட இன்செக்யூரிட்டி தேர் கோயிங் அண்ட் த்ரோயிங் ஆன் அதர்ஸ்.
ஸோ அது நடக்கிறதுனால தான் அவங்க வந்து இப்போ நமக்கு ஃபுல்ஃபில்டா நம்ம செம்மையா இருக்கும், நமக்கு எல்லாமே இருக்குடா அப்படின்னு நமக்கு இருக்கணும் அந்த எண்ணம். அது இருந்துச்சு அப்படின்னா இன்னொருத்தனை பார்த்து நம்ம அவங்க நெகட்டிவிட்டியை சொல்ல மாட்டோம். நமக்கு எல்லாமே பாசிட்டிவாவே தெரியும். நல்லா இருக்கு, கண்ணு அழகா இருக்கு, அவங்க பாரு அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா இருக்கு, அது எல்லாமே வந்து நமக்கு பாசிட்டிவாவே தோணும். நமக்கு என்னைக்கு நமக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கோ அப்பதான் வந்து எதை பார்த்தாலுமே வந்து இவளுக்கும் தான் இப்படி இருக்கு, இவளுக்கு இப்படி இருக்கா, அவ அப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஸோ நம்ம அது மாதிரி எடுத்துட்டு விட்டுடணும். ஏன்னா நான் மோஸ்ட்லி இப்போ கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஐ டு எவ்ரிபடி ஐ ரிப்ளை. வை? பிகாஸ் நமக்கு ரொம்ப அன்பா வந்து நல்லா இருக்கீங்க, அழகா இருக்கு, உங்க ஜிம்கி நல்லா இருக்கு, இது நல்லா. ஸோ அதுக்கு நம்ம ஒரு தேங்க்ஸ்ன்னு போட்டு ஒரு ஹார்ட் போடும்போது தே ஃபீல் ஸோ ஹாப்பி. நீங்க ரிப்ளை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு. ஸோ அந்த ஒரு கனெக்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அவங்களுக்குலாம் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ஆப்வியஸ்லி நான் மற்ற கமெண்ட்ஸும் அதுக்கு பண்ணும்போது நான் படிப்பேன். நான் படிக்கலன்னு சொன்னா அது பொய்யாயிடும். நான் படிப்பேன், பார்த்துட்டு ஓகே ஃபைன், ஐ ஹோப் அவங்களோட இன்செக்யூரிட்டி ஃபிக்ஸ் ஆகி இவங்க இந்த மாதிரி இன்னொருத்தங்களுக்கு பண்ணாம கொஞ்சம் பாசிட்டிவா மாறணும்னு நினைச்சு அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு விட்டுடுவேன். எந்த ஒரு கமெண்ட் ரொம்ப உங்களை பாதிச்சது? லைக் உங்களோட சோஷியல் மீடியா பேஜ்ல நீங்க ஒரு கான்டென்ட் போடுறீங்க உங்க பேஜ்ல, அதுக்கு வந்த ஒரு கமெண்டா வந்து பாதிச்சதுன்னு இல்ல, ஒரு ஸ்பெசிஃபிக்கா கமெண்டா பாதிச்சதுன்னு இல்ல. பட் வந்து ரொம்ப இப்போ ஒருத்தங்களை டவுன் பண்ணோம் அப்படின்னா எந்த லெவலுக்கு வேணா போறாங்கல்ல, அது ஏன் அப்படி பண்றாங்கன்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இப்போ எனக்குன்னு இல்லை, நிறைய பேருக்கு. இப்போ நான் ரொம்ப யங் ஆர்டிஸ்ட் லைக் டீன்ஸ்ல இருக்கிற ஆர்டிஸ்டுக்கெல்லாம் கூட போடுறாங்க. ஸோ என்னன்னா அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி கூட இருக்காது. அவங்க பாவம் ஏதோ அவங்களால முடிஞ்சது, அவங்களோட இன்ட்ரெஸ்ட்ல எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு ஊக்குவிக்க முடியாட்டியும் வந்து நார்மலா ஒரு கிரிட்டிசிசம் அப்படின்றது வந்து நார்மல் கிரிட்டிசிசம், எனக்கு வந்து இது எனக்கு பிடிக்கல, நீங்க இது இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்ற விதம் இருக்கு. சொல்லுவோம்ல, மாடு மாதிரி இருக்கான்னா பசு மாதிரி இருக்காயா, இதுக்கு வேர்ட்ஸ் டிஃபரன்ஸ் யூனோ. அந்த மாதிரி பேசுறது வந்து கரெக்டா விஷயமா சொன்னா எடுத்துக்கிட்டு மாத்திக்க முடியும். இது மாத்தணுங்கிறதுக்காக சொல்ல, நீ ஹர்ட் ஆகணும், நீ அழுவணும், உன் டே ஸ்பாயில் ஆகணும், எனக்கு இட்ஸ் அ நெகட்டிவ் தாட். ஸோ இவ்வளோ டாக்ஸிக்கான ஒரு தாட் இருக்கும்போது நம்ம அதுக்கு கண்டுக்கவே கூடாது. லிட்ரலி யூ ஷுட் அவாய்ட் இட் கம்ப்ளீட்லி. ஏன்னா எனக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு, அதுக்கான எனர்ஜி நம்ம வேஸ்ட் பண்றோம் பார்த்தீங்களா, அதை நம்மளோட ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்துக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது நமக்கு பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா யாருன்னே தெரியாது, யாரெல்லாமோ போடுறாங்க, நம்ம சொல்லுவோம் யாருன்னே தெரியல போடுறாங்க, நம்ம கூடவே இருக்கிறவங்க கூட வேற ப்ரொஃபைல் ஓபன் பண்ணி கூட கமெண்ட் பண்ணலாம். லைக் லிட்டரலி ஐ ஹர்ட் ஆல் திஸ். என்கிட்ட சில கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஃபன்னியா இருக்கும். இது என்ன பெய்டு ப்ரமோஷன், நீங்க வந்து பெய்டு பேஜ், நீங்களே நீயே வந்து வேற அக்கௌண்ட்ல இல்ல நீ பெய்ட் பண்ணது. நான் நினைச்சுப்பேன், டேய் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு இருந்தா நான் போய் ஸ்விக்கில ஒன்று எக்ஸ்ட்ராவா ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன், இல்லை எனக்கு ஏதாவது நான் வாங்கிப்பேன்டா. நான் இருக்கிறதுலே கஞ்சோங்க, நான் லிட்ரலி எதுவாக இருந்தாலுமே எண்ணி தான் செலவு பண்ணுவேன். ஸோ இது போயிட்டு நம்ம பே பண்ணி ப்ரொமோஷன் பண்றதுலாம் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அப்படிலாம் பண்ணியிருந்தா நம்ம எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணணும் சொல்லுங்க. அதையே பார்த்தே இன்னும் ஒரு 10-15 மூவிஸ் வந்திருக்கும், நமக்கு ஏதாவது நம்ம வேற எங்கேயாவது போய் உட்காந்துருக்கலாம். அதெல்லாம் பண்ணல தானே. ஸோ நம்பன்ல நிறைய பேர் பண்றது கிடையாது. பாவம் அவங்க ப்ரொஃபைல்ல போனாலே இவங்க பே பண்ணி இது ஒருத்தங்களோட ஹார்ட் ஒர்க்கு ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆகுது. இந்த சீரியல் எப்படி அமைஞ்சது? நான் இது ஓகே டிவிக்கு வரலாம் அப்படின்னு டிசைட் பண்ண உடனே ஃப்ராங்க்கு தான் கால் பண்ணேன். ஃப்ராங்க் வந்து கால் பண்ணேன். இந்த மாதிரி எனக்கு சொல்லு மச்சான், லைக் ஐ வாண்ட் டு கெட் பேக் டு சேனல். குட் டெசிஷன்டா, ஐ லெட் யூ நோ, ஐ டாக் டு ரமணன் சார், லைக் சேனல் ஹெட் ரமணன் சார் கிட்ட பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். நான் அர்ச்சுமா கிட்டயும் சொல்லியிருந்தேன், நம்ம அர்ச்சனா அக்கா அவங்க கிட்டயும் நீங்களும் சொல்லுங்க, லைக் ஐ வாண்ட் டு கெட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடியே நான் வந்து கொஞ்சம் கப்புள் ஆஃப் சேனல்ஸ் ஹெட் கிட்டலாம் வந்து நான் போட்டிருந்தேன், ஐ எம் பிளானிங் டு கம், வாட் யூ திங்க் அபவுட் இட். பிகாஸ் அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, பண்ணலாமா வேணாமா, இது கரெக்டான ஐடியாவா இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு ஒப்பீனியன் கேட்கலாமேன்னு சொல்லிட்டு கூட மெசேஜ் பண்ணேன். they were busy, so I didn't want to disturb them more. Suddenly one day வந்து எனக்கு காலையில் நான் ரொம்ப அப்செட்டாக எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், மம்மி லைக் நத்திங் இஸ் ஒர்க்கிங் அவுட், ஐம் ரியலி ஸ்கேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னன்னு தெரியல. அப்போ வரும்போது நான் ரமணன் சார்ட்ட வந்தப்போ சில சீரியல்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தார். இப்போ புதுசாக பிளேஸ் பண்ண விஷயங்கள் பற்றிலாம் வந்து பேசிட்டு இருந்தார். இந்த சீரியல்ஸில் ஒன் ஆஃப் தி சீரியல்ஸ் வந்து கணேஷ் பற்றியும் பேசினார். அவர் வந்தார். ஸோ அவருக்கு டக்குன்னு செட் ஆயிடுச்சு, ஒரு 20 daysல செட் ஆயிடுச்சு. ஸோ டோன்ட் வரி, உங்களுக்கு வரும். அப்புறம் இன்னொரு சீரியல் இந்த ஹிந்தியில் வந்து ரீமேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அது நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்தால் அதுக்கே கரெக்டாக இருந்திருக்கும்னு நான் அதையும் கிளப் பண்ணிட்டு ஐ வாஸ் திங்கிங், ஓகே இது சொன்னாங்கல்ல நம்ம கரெக்டாக இருக்கும் சொல்லிட்டு, யாராவது இருந்தால் கூட ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட்லாம் வருது, அந்த மாதிரிலாம் ஏதாவது வந்தால் கூட நல்லா இருக்கும். நான் சீரியஸாகவே இது சொன்னால் கேட்குறவங்களுக்கு ரொம்ப மேக்கப் பண்ணி சொல்கிறாங்க, இல்லவே இல்லை சத்தியமாக. அங்கே
நான் வந்து எங்க அம்மா கிட்ட புலம்பிட்டு இருக்கேன், ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்தா கூட நல்லா தான் இருக்கும். தென் கரெக்டா நம்ப மாட்டேங்க, ஃப்ராங்க் வந்து மத்தியானம் மெசேஜ் பண்றான், அபி வுட் யூ பி இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் ரீப்ளேஸ்மெண்ட். நான் ஃபர்ஸ்ட் அத பார்த்த உடனே என்னடா நம்ம இப்படிதானே நம்ம பேசிட்டு இருந்தோம் அம்மாட்ட, என்ன இந்த மெசேஜ் வருதுன்னு சொல்லிட்டு, யாடா ஷோர் நோ ப்ராப்ளம் என்ன இதுன்னு கேட்டேன். இல்ல ரமணன் சார் ஃபெல்ட் நீ இது பண்ணலாம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க ரீப்ளேஸ் பண்ண யோசிச்சுட்டு இருக்காங்க, நீ பண்ணலாமா அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க கேட்ட உடனே நான் அப்பதான் அம்மாட்ட சொன்னேன், கணேஷ்து கூட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. கரெக்டா அதே சீரியலுக்கு கேட்டாங்க. நான்ல யார்ரா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு, எனக்கு ரொம்ப கொஞ்சம் இந்த பக்தி இதெல்லாம் ஜாஸ்தி. போயிட்டு அப்படியே ஒரே டியர்ஸ்ல நான் ஐ வாஸ் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் த யூனிவர்ஸ். பிகாஸ் சம்டைம்ஸ் நம்ம நினைப்போம் ஐயோ எதுவுமே நடக்க மாட்டேங்குது. பட் தேர் இஸ் அ ஹோப். ஒரு ஹோப் இருக்குல்ல, இல்ல ரே ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம். இட் கேம் லைக் தட். இந்த சீரியல் வந்து எனக்கு ஒரு ரே ஆஃப் லைட் மாதிரி ஒரு ஹோப்பா வந்துச்சு. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன். இன்னொரு பக்கம் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாவே வந்து மணிமேகலை அண்ட் பிரியங்கா இவங்களுக்கு இடைப்பட்ட நடந்த ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே அதை வந்து ஒரு டாபிக் ஆஃப் டிஸ்கஷனா கொண்டாந்து அதுல பேசிக்கிட்டு இவங்க கரெக்ட் அவங்க கரெக்ட், இது டாமினேட் பண்றாங்க, இவங்க டாமினேட்டிங்கா தான் இன்னைக்குமே இருந்திருக்காங்க, இல்ல இது இவங்களுக்கு நடந்திருக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க அவங்களோட ஒரு இதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான இது வந்து சுத்தி எல்லாருமே அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ நான் முதல்ல என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, இந்த டாமினேஷன் அப்படிங்கிறது நீங்க கடந்து வந்திருக்கீங்களா, அது இருக்கா? இல்ல அந்த பர்டிகுலர் பர்சன் பத்தி எனக்கு எதுவுமே பெருசா தெரியாது. ஜெனரலா பாத்தீங்க உங்க லைஃப் உங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்குல்ல, அதுல நீங்க கடந்து வந்திருக்கீங்களா, இல்ல யாருக்காவது ரொம்ப பேடா நடந்திருக்கிறது நீங்க பாத்திருக்கீங்களா? டாமினேஷன்ஸ் இருக்கும், அது யூ கான்ட் சே இல்லன்னு சொன்னா அது கண்டிப்பா அட்டர் போய் நம்ம வந்து ஒரு யாரையோ பாசிஃபை பண்றதுக்காக சொல்றோம் அப்படின்னு அர்த்தம். பட் ஆனா அதை நல்லா ஹேண்டில் பண்றவங்களும் நான் பார்த்திருக்கேன். நான் காலேஜ்ல படிக்கும் ட்ரெயின்ல எல்லாம் போயிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் ஃபோன் கான்வர்சேஷன் சத்தமாவே பக்கத்துலேயே தான் பேசுவாங்க, கேட்கும். ஸோ நார்மல் பீப்புள்லேருந்து ஸ்கூல் கிட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே இந்த டாமினன்சி அப்படின்றது வந்து ஃபேஸ் பண்றாங்க. அது யார் எப்படி ஃபேஸ் பண்றாங்கன்ற பொறுத்து இருக்கு. பட் அதை ஹேண்டில் ப்ராப்பரா பண்ணிட்டோம்னா ஐ திங்க் வி won't get into it. பட் இவங்களோட விஷயம் எனக்கு சீரியஸாவே எல்லாரும் வந்து என்ன சொன்னாலும் சரி, நான் ஐ டோன்ட் நோ மச். அதனால எனக்கு ரைட்ஸ் இல்ல அதுக்கு கமெண்ட் பண்றதுக்கு. இப்போ பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இவங்க மேல வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அன்பார்ச்சுனேட்லி அதுக்கான வேலை அவங்க மேல வரணுன்றதுக்காக பண்றதுக்கு பதிலா இவங்க மேல வரக்கூடாது அவங்க மேல வரக்கூடாது நம்ம எல்லாருமே வந்து அதை கடந்து வந்திருப்போம். சோ அதே மாதிரி நீங்க அது இல்ல அப்படின்னு சொன்னா அது மறுபடியும் அது வந்து ஒரு பொய்யா தான் இருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? எப்படி ஒரு சேஃப் என்வாயன்மெண்ட் இருக்கலாம்ல? இது இருக்கதான் செய்யும், நம்ம தான் அதை வந்து நேவிகேட் பண்ணணுமா? நம்ம தான் நேவிகேட் பண்ணணும். ஏன்னா ஏதோ ஒரு டெலிவிஷன்ல பாலிடிக்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெலிவிஷன்ல இல்ல, எனக்கு டெலிவிஷன் பத்தி எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் ரைட்ஸ் டு கமெண்ட் ஆன் இட். ஏன் அப்படின்னா நான் 2-3 ஷோ தான் பண்ணிருக்கேன். ஸோ அதை வச்சு நான் டெலிவிஷன் மொத்தமா நான் வந்து பிராண்ட் பண்ண முடியாது. இப்படிதான் இருக்கும். நான் இப்பதான் வந்திருக்கேன் இங்க. ஸோ இப்போ வரைக்கும் என் செட்ல எனக்கு டாமினேஷன் யாரும் பண்ணல. எனக்கு அந்த அன்கம்ஃபர்டபுள் ஆம்பியன்ஸும் கிரியேட் பண்ணல. நான் போன மீட்டிங்ஸ்லயும் எனக்கு நடக்கல. ஸோ அதனால இப்போ வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அது இல்லை. ஸோ மற்றவங்களுக்கு மேபி இருந்திருக்கலாம். ஸோ அதனால என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு இது வரைக்கும் நான் பார்க்கல. பட் யா நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த இந்த மாதிரி ஆம்பியன்ஸ் இப்படி ஒருத்தங்க காலை இழுத்து விட்டுறாங்க அப்படின்ட்டு. நேத்தியும் இன்னைக்கு காலையில தான் பார்த்தேன், சூப்பர் ஸ்டார் வந்து பேசியிருக்காரு. இப்போ ஒரு பாக்கெட்டுக்குள்ள நண்டுக வந்து எல்லாம் போட்டா நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா நண்டும் போட்டா வெளியே வர ட்ரை பண்ணும்போது இந்த செகண்ட் நண்டு வந்து பிடிச்சி காலை பிடிச்சி இழுத்துருமா. ஸோ கடைசி வரைக்கும் எந்த நண்டுமே வெளியே வராது. ஸோ வாழ்க்கையில முன்னேறவே விட இந்த மாதிரி இது முன்னேறவே முடியாது இப்படி இருந்தா அப்படின்றது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஸோ அதாவது ரியலைசேஷன் அவங்கவுங்களுக்கே இருந்துருச்சுன்னா நம்ம யாருக்குமே நம்ம அது பண்ண மாட்டோம். ஒருத்தங்களை இறக்கி விட்டுட்டு நம்ம வந்து அவங்க வராம பண்ணணும் அப்படின்றத நம்ம பண்ண மாட்டோம். இது வந்து ஒரு ஜென்ரல் தாட் தான். ஐ ஆம் நாட் டெல்லிங் எனி ஒன். ஏன்னா அகேன் ஐம் சேயிங் ஐ டோன்ட் ஹேவ் எனி ரைட்ஸ் ஆர் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஒரு எதுவுமே தெரியாது. ஸோ அதுக்கு கமெண்ட் பண்ணல. ஜென்ரலா நீங்க கேட்குறது. இன்னொரு விஷயம், நம்ம இந்த சோஷியல் மீடியால ஒருத்தங்களை வந்து புட் டவுன் பண்ற மாதிரி இல்ல வந்து ஒரு ஷேமிங் காமெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதே கேஸ்ல இப்போ வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறது வந்து பிரியங்கா. அவங்கள வந்து எல்லாருமே வந்து ஒரு நெகட்டிவ் காமெண்ட்ஸ் பண்றது, அவங்கள வந்து அவங்க மேல ஒரு நெகட்டிவிட்டி போடுறது அப்படிங்கிறது வந்து போய்கிட்டே இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐ திங்க் விமென் வந்து இன்னொரு விமனை ஸ்லட் ஷேம் பண்றது ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா நம்ம இந்த சொசைட்டில எல்லாரும் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு வாய்ஸ் அவுட் பண்ணி எல்லாம் பண்றாங்க. ஒரு மேல் பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது விமனே வந்து இன்னொரு விமனுக்கு வந்து ஸ்லட் ஷேம் பண்ணாங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல விமனும் வந்து நெகட்டிவா போடுறாங்க. ஹவ் நீங்க இவ்வளவு கமெண்ட்ஸ் வருது இல்ல, அது எல்லாருமே ஆம்பளைங்களா தான் இருப்பாங்களா? எப்படி இருக்குன்னா ஆண் இனம் அப்படின்னாலே வந்து ரொம்ப கேவலமானவங்க அப்படின்னு அது அப்படி டார்கெட் அப்படி பண்ற மாதிரி இருக்கு. அப்படி கிடையாது. men are also nice. There are women who are also worst. So it's equal.
எல்லாத்துலயுமே குட் பேட் சொல்றது நம்ம பாக்குற கண்ணோட்டத்துல இருக்கு. ஆனா அந்த மனசுலயுமே வந்து எல்லாருமே இருக்காங்க. சோ நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல அது ஸ்டாப் ஆகணும். ஒரு விமன் இன்னொரு விமனை டீக்ரேட் பண்றதோ, ஸ்லட் ஷேம் பண்றதோ அது ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா the society will slowly change. இந்த விமனோட இருக்கிற மேனுக்கு வந்து அது புரிய வரும். சோ அவன் மாறுவான். சோ அவன் யார் கூட எல்லாம் போறானோ அவனுக்கு சோ அதே மாதிரி தான் சேஞ்ச் பண்ண முடியும். இது ஒரு லாங் ப்ராசஸ் தான். இது இப்படி நடந்தா ஓகே. இல்லனா வந்து ஐ டோன்ட் நோ வாட் டு சே. ஆனா இது நடந்துட்டே தான் இருக்கு. ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். அழுறவங்க அழறாங்க, சாகுறவங்க சாகுறாங்க, செத்ததுலயும் கண்டென்ட் பண்றாங்க. சோ புரியல. சோ இதே தான் நடந்துட்டு இருக்கு. சர்க்கிள் மாதிரி போயிட்டே இருக்கு. இதுக்கு தீர்வு இருக்கான்னு என்கிட்டயே இல்ல. கமிங் பேக் டு யுவர் ஜர்னி. ஸோ கண்டிப்பா மீடியா அப்படிங்கும்போது அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அது வந்து இப்படி இருந்துகிட்டே தான் இருக்கும். உங்களோட ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் அதை பத்தி சொல்ல முடியுமா? அது எப்படி நீங்க பேட்டில் பண்ணீங்க? டெஃபினெட்லி இருக்கு. நான் சொன்னேன்ல இந்த 6 months கேப், அதாவது லாஸ்ட் இயர்லேருந்து இந்த மந்தோட 3 லைக் மோர் தேன் 6 months ஐ கெஸ் ஸ்டாப் ஆனதுலேருந்தே வாட் எவர் ஐ ஏர்ன் நான் வந்து அது அப்படியே என்னோட ஃபேமிலிக்காக அம்மா இஸ் அன் ஆர்த்தரைட்டிஸ் பேஷண்ட். ஸோ அதனால அவங்களுக்கு டேப்லெட்ஸ் நிறைய வாங்கணும், செக்அப் போகணும், எல்லாமே இருக்கு. ஸோ கம்ப்ளீட்லி நான் தான் டேக் ஓவர் பண்ணியிருக்கேன் வீட்டில். ஸோ அதனால அம்மாவை பார்த்துக்கிறது, பெட்ஸ் இருக்கு. ஸோ நான் கேட்ஸ் அடாப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டாக் இருக்கு, பேர்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. பட் அதை எங்கேயும் விட முடியாது. நான் போய் ப்ளூ கிராஸ்ல கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, இல்லை நீங்க இப்படிதான் மேம் பார்த்துக்கணும், அது விட்டா இறந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால அதையும் ஸோ எல்லாமே பிளான்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம் தான். நான் தான் நினைச்சேன் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஷோல்டர்ல எடுத்திருக்கோம். ஸோ அதனால நம்ம கண்டிப்பா இது வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாம நான் கம்ப்ளைண்டே பண்ணல. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் பீயிங் அ கேர்ள் சைல்டு, லைக் ஃபர்ஸ்ட் கேர்ள் சைல்டு, ஐ எம் டூயிங் லைக் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி மாதிரி பண்றது வந்து எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஆனா அது சம்டைம்ஸ் அந்த ஹாப்பினஸ்ல வந்து அந்த ஸ்ட்ரெஸ் எங்க வரும் அப்படின்னா, ஓ இது ஒர்க் வந்து வந்துடுச்சுன்னா அப்படின்னு நினைச்சோமே, வரலையே, இதுல பேமெண்ட் வேற சில இடத்துல ஸ்டக் ஆயிருக்கும். அதுவும் ஓ கடவுளே அப்படின்ற மாதிரி மைண்ட் அப்படியே கன்ஜஸ்டடா இருக்கும். அந்த மந்த்ல தான் வந்து ஐ வென்ட் த்ரூ லைக் ஹெல் இஸ் அ வந்து வெரி சிம்பிள் வேர்ட். டெய்லி என்ன பண்ணுவேன், ஒரு ஸ்கெடியூல் ஆயிடுச்சு எனக்கு லைஃப்ல. எதுவுமே வேலையே இல்லையே. ஸோ அதனால காலையில 3:30 3 o'clock எழுந்திருக்கிறது, வந்துட்டு ஐ டூ மை ப்ராக்டிஸ், ஐ மீன் டு யோகா அண்ட் எவ்ரி திங். ஸோ அதனால காலையிலே எழுந்துச்சு யோகா பண்றது இது பண்ணதான் பண்ணிட்டு இருந்தேன். எங்கேயோ ஒரு இடத்துல நான் வந்து இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, லக்ஷ்மியோட இது, இந்த ஆதிசங்கரர் எழுதின ஒரு இது. ஸோ அது ஒரு பிலீஃப் தான். அந்த சவுண்ட்ஸ்க்கு வந்து யூ ஹாவ் பிலீஃப், அந்த இது எனக்கு இருக்கு. ஸோ அதை வந்து கேட்டா ஆல் தட் பாவர்ட்டி வில் கோ. நீங்க வந்து எல்லாம் சொன்னாங்க. நான் அதான் இப்போ சொல்லுவாங்கல்ல, எதை தின்னா பித்தம் தெளிவுண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி நான் அந்த நிலைமையில இருந்தேன் அப்போ. ஸோ அதனால ஓகே இது கேட்டுட்டு நானும் ப்ரௌஸ் பண்ணி வந்துட்டு சாரி டு இன்டரப்ட். அந்த டைம் தானே வந்து ஒரு ராங் டெசிஷன்ஸ், ஒரு ராங் சாய்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு பிரஷரா நம்ம மேல கண்டிப்பா இருக்கும். ஆனா நம்ம கையில தான் இருக்கு அந்த ராங் சாய்ஸ் எடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது. சி ஸ்ட்ரகிள் வந்து கண்டிப்பா ஒரு நாள் சரியா போகும். ஆனா நம்ம ராங் சாய்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்மளால மன்னிக்க முடியாது. வில் கோ த்ரூ அதை விட மோசமா வேற ஏதாவது கோ த்ரூ பண்ணுவோம். அதுக்கு நம்ம ஸ்ட்ரகிள ப்ராப்பராவே டீசென்ட்டாவே கோ த்ரூ பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்றது தான் ஆல்வேஸ் மை டெசிஷன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன், காலையில எழுந்துச்சிட்டு வழக்கெல்லாம் ஏத்திட்டு அந்த சாண்ட் போட்டு, இது எவ்வளவு பேருக்கு நம்பிக்கை இருக்கு இல்ல நம்புறாங்களா இல்லையான்னு தெரியாது, நான் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும் எப்படி ஃபீல் ஆயிருக்குன்ட்டு உட்காந்து சாமி பார்த்துட்டு எனக்கு அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும். So thank you. 1 second. No problem. I'm sorry. No problem. யா ஸோ நான் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எப்போ சரியா போகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒரு பிலீஃப் ஓகே போகும் அம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பேன். ஸோ இதே தான் எனக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரு 3 months இட் வாஸ் கோயிங் ஆன். ஸோ அதுக்கப்புறம் இந்த தாட் ஐ வாஸ் சிட்டிங் அண்ட் டெல்லிங் மை மாம் இது நடந்துச்சு. ஸோ உங்களுக்கு புரியுதுல்ல. ஸோ அந்த மூமெண்ட்ல வந்து ஹார்ட்டோடைய மெல்ட் ஆயிடுச்சு. தெர் இஸ் சம்திங் பியாண்ட் அஸ், தெர் இஸ் இஸ் யூனிவர்ஸ் விச் இஸ் ஆக்சுவலி லுக்கிங் அட் எவ்ரி திங். நான் எல்லாமே சரியா போகும். நான் அதனால தான் ஒரு விஷயம் சொல்லணும், கஷ்டம் அப்படின்றது வரும் போகும்.
நமக்கு எந்த கஷ்டமா இருந்தாலும் இந்த யூனிவர்ஸ்ல பிலீவ் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஒன் டே எவ்ரிதிங் வில் பி சார்ட்டட். அதுக்காக வந்து நிறைய பேர் வந்து லைஃப் எல்லாம் கொடுத்துடுறாங்க, அதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நமக்கான அன்பான பீப்புள் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தாட்ஸ்லாம் வந்தாலும் அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு பிலீவ் இன் யோர் செல்ஃப், பிலீவ் இன் யூனிவர்ஸ். ஒரு நாள் கண்டிப்பா எல்லாம் சரியா போகும். இது ஜஸ்ட் ஒரு மூமெண்ட் தான் அப்படின்றது எனக்கே ஃபீல் ஆச்சு. ஸோ இது எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி ஃபீல் இதை விடையும் மோசமா கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க. பட் அது ஆல்டர் ஆகும் அப்படின்றது எனக்கு அந்த ஒரு பிலீஃப் வந்துச்சு. அந்த டைம்ல ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஐ ரியலி ஃபேஸ்ட் அ லாட். நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நீங்க சொன்ன மாதிரி வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு லாஸ்ட் கொஸ்டின், இதை கேட்கலன்னா உங்ககிட்ட கேட்கலன்னா தெய்வ குத்தம் ஆயிடும். அடுத்த சீசன் பிக் பாஸ் வரப்போகுது. ஸோ நீங்க இருந்தப்போ கமல் சார் ஹோஸ்ட், இப்போ வந்து சார் வந்து நான் ஹோஸ்ட் பண்ண போறது இல்லை அப்படின்னு சொன்ன அந்த டெசிஷன் அது எப்படி இருக்கு? அண்ட் அதுக்கு பதிலா வந்து விஜய் சேதுபதி சார் வந்திருக்காரு. ஸோ அது எப்படி இருக்க போகுது? அப்கோர்ஸ் வந்து கமல் சார் லெஜெண்ட், யூனோ. ஸோ அவர் பண்ண போறது இல்லை அப்படி அந்த ஃபர்ஸ்ட் அந்த நியூஸ் பார்த்தோன்னே நான் வந்து சார் பண்ணலையா, ஓ மை காட், இப்போ ஓகே என்ன ஆக போகுது, யார் பண்ண போறாங்கன்னு இருந்துச்சு. ஸோ சார் பண்ணலன்றது வருத்தம் தான் கண்டிப்பா. பட் அவருக்கு பதிலாக விஜய் சேதுபதி சார் வராரு பண்றாங்க அப்படின்னு ஓகே இவர் எப்படி பண்ண போறாருன்னு பார்க்கலாம். லைக் எல்லாருக்குமே இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்குமே, எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு. ஸோ கண்டிப்பா நான் இந்த வாட்டி ஷோ பார்ப்பேன். ஏன்னா நமக்கு வந்து லிட்ரலி மக்களோட ஒரு பெரிய கனெக்ட் கொடுத்த ஷோ, நாங்க வந்து இருந்து வாழ்ந்த ஷோ. ஸோ அதனால கண்டிப்பா பார்ப்பேன். அது எப்படி இருக்க போகுதுன்ற எக்ஸைட்மெண்ட் இருக்கு. அண்ட் டெஃபினெட்லி கமல் சார் பண்ணலன்றது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. சூப்பர். ஒரு ஐ திங்க் ஒரு நல்ல ஒரு நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லதா வந்து நடந்துட்டு இருக்கு. நல்ல ஆரம்பமா அகைன் இருக்கு. அதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். Thank you so much. நீங்க சூப்பரா நடிப்பீங்க அப்படிங்கறது எங்க எல்லாருக்குமே தெரியாது. தினந்தோறும் பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு மக்களுக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா அவங்களோட கனெக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா டெய்லி பாக்கும்போது நம்மளோட டெய்லி கனெக்ட் ஆவாங்கல்ல. Super, best wishes on that. Thank you so much. Thank you. ஒரே வெட்டில ரெண்டு டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் with matching shirt. Experience your dream retirement life for a day. Ananya Snana Nani Homes, Coimbatore. அத்தா நிறைய காசு வச்சிருக்காருடியே.